உண்மை உள்ளவர்களுக்கு நன்மை செய்யும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அவர் யாருடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கிறார் என்றால் உத்தமமாய் நடப்பவர்களுக்கு தான் அவர் நன்மையை கொடுக்கிறார். நீங்களும் நானும் செய்யும் தொழில்களில் உண்மை இருக்க வேண்டும், செல்கின்ற வேலை ஸ்தலங்களில் உண்மை இருக்க வேண்டும், நம்மளுடைய கையின் பிரயாசங்களில் உண்மை இருக்க வேண்டும். உண்மை இருக்கும் பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எனக்கு முன் உண்மையாக நட, எனக்கு முன்பாக உத்தமமாக நட என்று ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லும் பொழுது ஆபிரகாமும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமும் உள்ளவனாக நடந்தார். அப்படி உண்மை உள்ளவராக ஆபிரகாம் நடந்ததினால்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக நடக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உண்மையா இருப்போம், நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.